Hi, this is Soundra Kumar. This is Aishita Kumar. Welcome back to our channel, The Kumar Sisters. So, இன்னைக்கு வந்து சட்னி சீரீஸ்ல பார்ட் 2 பண்ணலாம்னு இருக்கோம். ஸோ பார்ட் 2க்கு ஸ்பெஷலாக வந்து ஒருத்தர் வந்து மதுரையிலேருந்து இறக்குமதி பண்ணியிருக்கோம். பேசிக்காக ஒரு பெரிய குளம், பட் ஆனால் கிட்டத்தட்ட மதுரை கிட்ட இருக்கிறதுனால அவர் வந்து மதுரை ஸ்பெஷல் சட்னிஸ்லாம் பண்ணுவார். ஸோ இவரை வச்சு தான் இந்த ஹோல் சட்னி கான்செப்டே நாங்கள் எனக்கு எப்படி வரப்போகுதுன்னு தெரியல. நான் அவர் பயங்கர ஸ்கிரிப்ட்லாம் பண்ணியிருக்காரு. ஸோ அவரோட சட்னிஸ் எல்லாம் ரொம்ப சூப்பரா இருக்கும். ஆமா, ஆக்சுவலி தி சட்னி ஸ்பெஷலிஸ்ட் இந்த ஹவுஸ். என்னால அவ்வளோ சாப்பிட முடியாது, என்னால அந்த ஸ்பைஸ் லெவல் என்னால அக்செப்ட் பண்ண முடியாது. ஆமா, இது வந்து ஆக்சுவலி இன்னைக்கு எனக்கு ஸ்பைஸ் லெவல் இன்னைக்கு ரொம்பவே ஜாஸ்தியா தான். ஆமா, எல்லாத்துலயுமே அது இன்கிரிடியன்ட் பாத்தீங்கன்னா ரெட் சில்லி ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும். என்னால அதை எடுத்துக்க முடியாது. பட் ஆனா சோனுக்கு இதோட ஃபேவரட், ஆஸ் யூஷுவல் சோனோட ஃபேவரட் சட்னிஸ் எல்லாமே சோனோட ஃபேவரட். ஸ்பெஷல் சட்னி இது எல்லாமே எனக்கு வந்து கொஞ்சம் காரம் கம்மியா அந்த மாதிரி. இதுல என்னன்னா என் ஃப்ரெண்ட்ஸ் என்னையே வந்து காரம் ஜாஸ்தியா சாப்பிடுறவான்னு சொல்லுவாங்க. இவங்களோட ஸ்பைஸ் லெவல் சாப்பிட்டாங்கன்னா என்ன சொல்லுவாங்கன்னு தெரியல. எனிவேஸ், ஸோ இன்னைக்கு வந்து ஒரு ஸ்கிரிப்ட் எல்லாம் வச்சிருக்கேன், அந்த மாதிரியே சொல்லி கூப்பிடணும். ஆமா, அவர் சொல்ற ஸ்கிரிப்ட் மாதிரி கூப்பிட போறது கிடையாது. அவருக்கு ஒரு பேர் வச்சிருக்காரு, இப்படி கூப்பிடுங்க. அவர் சட்னிக்கும் ஒரு பேர் வச்சிருக்காரு. இதெல்லாம் அவரே சொல்லட்டும், நாங்க மோஸ்டா எடிட் பண்ணிடுவோம். ஓகே, சோ கூப்பிடலாமா? எப்படின்னு கூப்பிடணும் இப்போ? அவர் சொல்ற பேரா இல்ல நம்ம கூப்பிடுற மாதிரி? என்எஸ்கே எங்களோட அப்பா கிடையாது, the Kumar of the Kumar sisters. இந்த குமாரே அவருதான் பேசிக்கா, இந்த குமார் சிஸ்டர்ஸோட குமார். சோ அவரை கூப்பிடுறோம். ஓகே, இன்ட்ரோடியூசிங் எங்க அப்பா. சோ இன்னைக்கு அவரு தான் வந்து சட்னி பண்ண போறாரு. என்னப்பா சட்னி பண்ண போறீங்க? இது வந்து எம்எஸ்சி மாதிரி. அப்படி நீங்க மட்டும் தான் சொல்றீங்க. சோ இன்னைக்கு வந்து நம்ம வந்து சட்னி சீரீஸ்ல பார்ட் 2ல வந்து என்ன சட்னி பார்க்க போறோம்ப்பா? இது மதுரை ஸ்பெஷல் சட்னி. ஓகே, என்ன நான் தான் ஸ்பெஷலா அவ ஸ்பெஷல், நான் சட்னி, ஏன் தெரியல. பட் எனிவே மதுரையோட ஒரு ஸ்பெஷல் சட்னி பண்ண போறாரா. இது மதுரையில ஸ்பெஷலானு எனக்கு தெரியல. அந்த மாதிரி எங்கேயாச்சும் இருக்கான்னு அவர் சொல்லி தான் எனக்கு தெரியும். மதுரையில் நிறைய சட்னி இருக்கு. சரி, அதுல 2 சட்னி எடுத்துருக்கோம். 2 சட்னி எடுத்திருக்கீங்க இன்னைக்கு. 2 சட்னி, கார சட்னி, இன்னொன்னு வந்து தேங்காய் வித் கார சட்னி. ரெண்டுமே கார சட்னி, ரெண்டுமே மிளகா போட்டு நல்லா இருக்கும். எங்க ஊர் சைடு சுருக்குன்னு சாப்பிடுவாங்க. சுருக்குன்னு இருக்கணும். சுருக்குன்னு தான் ரொம்ப டேஸ்டா இருக்கும். ஓகே, எனிவேஸ் இப்போ அடுப்பு ஆன் பண்ணியாச்சு. ஓகே, ஹீட் ஆயிடுச்சு. இப்போ 2 ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. ஐ திங்க் எங்க அம்மா விட எங்க அப்பா ரொம்ப கான்சியஸா தான் என்ன ஊத்துறாங்கன்னு நினைக்கிறேன். அம்மா லாஸ்ட் டைம் ஊத்துனது விட இப்போ அதுக்கப்புறம் நம்ம இது சூடாகுது இல்லையா? இது சூடாகணும். என்ன அப்போ 20 மிளகாய் எண்ணிக்கோங்க. எவ்வளோ? 20 ஒரு ஹார்ட் அட்டாக்கே வந்திருக்குமே இன்னைக்கு. ஜென்ரலா மற்றதெல்லாம் நான் டேஸ்ட் ஆச்சு பண்ணுவேன், இன்னைக்கு அது கூட பண்ண மாட்டேன் நினைக்கிறேன். 20 மிளகாய் போட்டுருங்க. 6 இது ரொம்ப காரமா இருக்குனாங்க. இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் பண்றது என்ன சட்னி? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கார சட்னி, வெறும் கார சட்னி மிளகாய் போட்டுருங்க. 5 மிளகாய் போட்டுட்டு நான் ஒன்று 16 மிளகாய் போட்டிருக்காங்க. மிதமான நெருப்பு வச்சுட்டு அதை வச்சு அப்படியே வதக்கிட்டே இருக்கணும். வதக்க அந்த கலர் மாற சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். அந்த கருப்பு தன்மை கருகாததுக்கு முன்னாடி வர ஸ்டேஜில் அந்த மிளகாய் கொடுத்துடணும். எவ்வளோ நேரம் அந்த மாதிரி ஆகும்? ஒரு 10 மினிட்ஸ். அவங்கவுங்க ரொம்ப கம்மியா சீக்கிரம் ஆகணுன்ட்டு நீங்கள் ஃப்ளேமை ஜாஸ்தி வச்சிங்கன்னா மிளகா கருகி போயிடும், சட்னி கசக்கும். 10 மினிட்ஸ் கழிச்சு பார்க்கலாம். இந்த மாதிரி லைட்டாக ஒரு 1-2 மிளகா கருகிற மாதிரி வரும். அதை எடுத்துடணும். நீங்கள் அந்த ஸ்டேஜ் வரும்போது இந்த மாதிரி எடுத்து வச்சிடணும். ஸோ இப்போ எல்லாம் மிளகாவும் வதங்கிடுச்சு. ஸோ இப்போ அதை வந்து கூல் பண்ணணும். மிளகாய் எல்லாம் இதே கலரில் இருக்கும், கருகிடக்கூடாது மிளகா. ஸோ இப்போ என்ன பண்ணியிருக்கோம்னா, இது வரைக்கும் மிளகாவை நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு புளியை உருட்டிகிட்டு இருக்கோம். சின்ன நெல்லிக்காய் சைஸ். ஸோ பேசிக்காக இதில் என்ன பண்ணியிருக்கோன்னா 20 காஞ்ச மிளகாவை வந்து நல்லா ஃப்ரை பண்ணியிருக்காரு. நல்லெண்ணெயில் ஊற்றி ஒரு நல்லெண்ணெய் வந்து ஒரு 2 டீஸ்பூன்ஸ் அந்த மாதிரி தான் போட்டிருக்கோம். போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு இதோ இந்த மாதிரி பிளாக் ஆகக்கூடாது, ஆல்மோஸ்ட் வந்து கருகிறதுக்கு முன்னாடி வந்து இதை எடுத்து வச்சிட்டோம் ஃப்ரை பண்ணிவிட்டு.
பொறுமையாக அவர் தான் ஃப்ரை பண்ணார். நானும் சோனும் பொறுமையாக உட்காந்துருந்தோம். அதுக்கப்புறம் இந்த அளவுக்கு வந்து ஒரு ஆம்லா சைஸ் வந்து டேமரண்ட் எடுத்துருக்கோம். ஓகே. அதுக்கப்புறம் வந்துட்டு மலை பூண்டு, அதாவது அந்த குட்டி குட்டி பூண்டு இருக்கும்ல, நாட்டு பூண்டு, சாரி. ஸோ பேசிக்காக இந்த டிஷ்ஷுக்கு வந்து நாட்டு பூண்டு கிடைச்சா ரொம்பவே நல்லாயிருக்கும். பட் இன்னைக்கு எனக்கு பிளிங்கிட்ல வந்து கிடைச்சது வந்து இந்த பூண்டு தான். ஸோ நான் வந்து நான் இன்னைக்கு இந்த பூண்டு தான் யூஸ் பண்றேன். இது வந்து இது பெருசா இருக்கிறதுனால எவ்வளோப்பா இது எடுத்திருக்கோம், ஒரு 10லேருந்து 12 பல்லு பூண்டு. அதை எடுத்துட்டு அது பூண்டும் வந்து இதுவும் வந்து வதக்க வேணாம், அது வந்து ராவாவே போட்டு ஃப்ரை பண்ண போறோம். ஓகே. ஃபர்ஸ்ட் மிக்ஸி ஜார் எடுத்திருக்கோம். அதுல வந்து இந்த மிளகாவை வந்து போட்டுடுவோம். தண்ணி போடாம வச்சிருக்கோம். ஓகே. புளி வந்து ஒரே மொத்தமாக போடக்கூடாது, கொஞ்சம் தனித்தனியாக சின்ன சின்ன பீஸாக. ஏன் மிக்ஸியில் அரையாதுன்னாங்களா? இல்லை, மொத்தமாக போட்டிங்கன்னா ஒரே இடத்துல போயிட்டு போய்க்கும் இந்த மாதிரி. அதனால வந்து பிரித்து போடணும், உள்ள கொட்டை இருக்கக்கூடாது, அதையும் எடுத்துடணும். இல்லை, இது சீட்லெஸ் புளி தான். இப்போ வந்து அதுக்கப்புறம் பூண்டு. ஓ மை காட், ஐஷா அப்பாஸ் ரெசிபி. நீ ஏன் நடுவுல வந்து இது பண்ணிட்டு இல்ல, எனக்கு என்ன புரியலனா உப்பு போட்டுட்டு நான் ஃப்ரேம் விட்டு வெளில போயிட்டு இருக்கேன். எனக்கு என்ன புரியலனா இது எல்லாமே ஒண்ணா தானே அரைய போகுது, இதுல போட்டு அரைச்சா என்ன போடாம அரைச்சா என்ன ஏன் மாறும்? கண்டிப்பா மாறும். ஐஷா அவரோட இதுல அப்ப நீங்க ஒண்ணு பண்றீங்களா, நீங்க போய் அம்மி எடுத்துட்டு வந்து ஒண்ணா அரைக்கிறீங்களா? ஊர் சைடு சட்னி தான், ஊர் சைடு அது மாதிரி அரைப்பாங்க. அம்மி இருக்கு, எடுத்துட்டு வந்து தரேன், அரைச்சிடுவீங்களா? இல்ல, அப்பா ஸ்டைல்ல ஒண்ணு பண்ணிட்டு இருக்காரு. இவ எதுக்கு நடுவுல வரா எனக்கு புரியல. இது எல்லாத்தையும் வந்து இப்ப இதுல ஒண்ணா அரைச்சா என்ன, இல்ல வந்து இது வேணும்ட்டே ஒரு பெரிய இந்த நச வேலை பண்ணுவாருல்ல ஐஷா. அப்பா அரைக்கறதா நல்லா இருக்கும். சரி, இப்ப இதுல வந்து நம்ம வந்து ரொம்ப இந்த நச வேலை பண்ண ஆரம்பிச்சிட்டோம். இதுல வந்து மிளகாயும் போட்டுருக்கோம். இதுல கொஞ்சம் தண்ணி போட்டு ஃபர்ஸ்ட் நல்லா அரைச்சிக்கணும். அரைச்சிட்டு பூண்டு வந்து இதுல போடல, நம்ம போடல. அடிச்சு முடிக்கிறதுக்கு முன்னாடி ஸ்டேஜ்ல பூண்டை போட்டு அடிக்கணும். இதுல வந்து நம்ம கொஞ்சம் சால்ட் ஆட் பண்றோம். சால்ட் வந்து தேவையான அளவு நம்ம கையில் போட்டால் தான் கரெக்டாக இருக்கும். ஒரு ஸ்பூன் அளவு இருக்கும். ஓகே. கொஞ்சமாக தண்ணி போட்டுங்க. தண்ணி போட்டு தனியா சட்னி பண்ணிட்டு இருக்காரு. நம்ம வெறும் ஷூட்டிங் மட்டும் பண்ண போறோம், நம்ம எதுக்கு நிக்கிறோம்? இந்த மாதிரி ஸ்டேஜ் வரும். கொஞ்சம் திக்கான இருக்கும் போது பூண்டையும் போட்டுட்டு பூண்டையும் அதில் போட்டு அரைக்கணும். ஸோ பேசிக்காக அரைச்சிட்டாங்க. ஆனால் அரைக்கிறேன்ற பேர் வழியில் என் கிச்சனை வந்து கொஞ்சம் டர்ட்டி பண்ணி வச்சிருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் அதெல்லாம் க்ளீன் பண்ணிடலாம். ஓகே, அரைச்சிட்டோம். சட்னி இருக்கா அதில்? மிளகா ஸ்மெல், அந்த வறுத்த ஸ்மெல் இருக்கு பாருங்க, அட்டகாசமா தெரியும். பிறந்து பார்த்து எனக்கு பயமா இருக்கு அது பார்த்தாவே. எப்படி இருக்கு பாருங்க. இந்த மாதிரி இப்போ ரொம்பையும் வலுவலுன்னு அரைச்சிடக்கூடாது, ஒரு அளவுக்கு இந்த மாதிரி இருக்கும். இப்போ வந்து சட்னி வந்து அரைச்சி வச்சாச்சு. ஒரு 4-5 ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றலாம், தப்பு கிடையாது. தப்பு ஆமா, கண்டிப்பா தப்பு கிடையாது. ஏன்னா அப்பதான் எனக்கு காரம் கொஞ்சம் பேலன்ஸ் ஆகும். உங்களுக்கு வந்து இந்த சட்னி ஒரு 15 நாளைக்கு கூட கிடையாது. ஏதாவது ஒரு கண்டெய்னர்ல நிறைய அரைச்சி வச்சுட்டீங்கன்னா கிடையாது. 50 ஸ்பூனில் வந்து 2 ஸ்பூன் சூடால ஒரு 3 ஸ்பூன் வந்து கடுகு போட்டுக்கோங்க. குட்டி 4 ஸ்பூன். இதில் வந்து என்னது உளுந்த பருப்பு, உடச்ச உளுந்த பருப்பு ஒரு 3 ஸ்பூன் குட்டி ஸ்பூன். இந்த அஞ்சரை பொடியில் இருக்கிறத எடுத்துக்கணும். உளுந்த பருப்பு ப்ரௌன் கலரில் வரணும். நீங்கள் எப்போ இந்த சட்னி கற்றுக்கிட்டீங்க? இது நான் சின்ன வயசில் எங்கள் அம்மாச்சி இவங்களாம் அரைப்பாங்க, எங்கள் அப்பா எல்லாம். அப்போ கிட்ட உட்காந்து பார்த்துட்டே இருப்பேன் என்னென்ன பண்ணுறாங்கன்ட்டு. அப்போ 2வது 3வது படிப்பு படிப்பேன் நான். உட்காந்து பார்த்துட்டு இருக்கும்போது அப்போ மைண்டில் ஃபிக்ஸ் ஆனது தான் இந்த சட்னி. அம்மா கல்யாணம் ஆகி வந்தோடனே இந்த கேட்டாங்க, ஏதாவது சட்னி அரைச்சிக்கோங்க, ஊர் சைடு சட்னின்னு. அப்போ நான் அரைச்சி கொடுத்தேன். எங்கள் அம்மா உங்களை கேட்டாங்க, இது நான் நம்புகிறோம். கருவேப்பிலையை நல்லா கழுவி காய வச்சு போடணும். அந்த கடுகு உளுந்து பருப்பு போட்டோம் இல்லைங்களா, அது வந்து ப்ரௌன் கலரில் ஆகும். அந்த உளுந்து பேசிக்காக சட்னி தாளிக்கிற மாதிரி தாளிக்கணும். அப்போ உங்களுக்கு நல்லா வாசனை வரும். லைக் ஒரு சட்கா மாதிரி. அவங்க நார்த் இந்தியன்.
இந்த சட்னி நீங்கள் வந்து இட்லிக்கு யூஸ் பண்ணலாம், தோசைக்கு யூஸ் பண்ணலாம், அவ்வளோதான் யூஸ் பண்ணலாம். சப்பாத்தி கூட சப்பாத்திக்கும் நல்லா இருக்கும். தாராளமாக யூஸ் நல்லெண்ணெய் கொஞ்சம் நிறையா ஊற்றிருப்போம் நம்ம. ஓகே, புரியுங்களா? இதை அப்படியே எடுத்து பார்த்தேன். இப்போ இந்த கார சட்னி வந்து ரெடி ஆயிடுச்சு. ஸோ இது ஆக்சுவலி பார்க்கவே ரொம்ப நல்லா இருக்கு, ஆனால் ரொம்ப ஸ்பைசியாகவும் இருக்கிற மாதிரி இருக்கு. ஆக்சுவலி அவ்வளோ பயப்பட வேணாம், நல்லா தான் இருக்கும். ஐஷு கொஞ்சம் கம்மியாக சாப்பிடுவா. ஆமாம், பட் அந்த நல்லெண்ணெய் வந்துட்டு கம்மி பண்ணிடும் அந்த காரத்தை. ஆமாம். ஸோ ஸோ இது வந்து நாங்கள் வந்து தோசை சுட்டு சாப்பிட போகிறோம். டேஸ்ட்டு அது எப்படி இருக்குன்னு நாங்கள் உங்களுக்கு சொல்லுவோம். இப்போ உங்களுக்கு யாரை வந்து ரொம்ப பிடிக்கும்? எனக்கு 2 பேருமே பிடிக்கும். பொய் சொல்லாதீங்க. இது பொய்ன்னு எனக்கே தெரியும். இவ்வளோதான் பிடிக்கும், அதை நான் அக்செப்ட் பண்ணியிருக்கேன். இவன் ஃபர்ஸ்ட் பிறந்தனால ஃபர்ஸ்ட் ரொம்ப பிடிக்கும். நான் ஒரு பேச்சுக்கு சொன்னாலும் இல்லம்மா அவங்க 2 பேரையும் பிடிக்கும் அந்த மாதிரி நான் அவர் அக்செப்ட் பண்ண ஃபர்ஸ்ட் போறதுனால வெரி ஹம்பிள் பர்சன். ஓகே, வெரி ஸ்வீட். பிறந்தா 2வது பிடிக்கும். உலகத்திலே எந்த அப்பா அம்மாவும் இதை அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. ஓகே, 2வது தோசை ஊற்றிக்கலாம். தக்காளி தொக்கு பார்த்தீங்களே, சம்சாரம் பண்ணுது, நல்லா இருந்துச்சு. திண்டுக்கல்ல நம்ம ஒரு ஹோட்டல் போவோம்ல சின்ன வயசுல, அப்புறம் நீங்க 3rd and 4th அந்த மாதிரி படிப்பீங்க. அப்போ கோட்டமாரியம்மன் கோயிலுக்கு ஏற்ற மாதிரி சின்ன கடை தான் அது. அந்த கடையில ஆக்சுவலி ரொம்ப நல்லா இருக்கும். உங்களோட ஃபேவரட் கடை அது. மாஸ்டர் இருப்பாரு, சப்ளையர். அந்த குரலுக்காகவே என் பசங்க போனா திண்டுக்கல் போனா அப்பா அந்த ஹோட்டல் போவாங்க. அந்த அண்ணா சொல்றது ஆக்சுவலி ரொம்ப கியூட்டா இருக்கும். அந்த அண்ணா சொல்றது பேசுறது பாத்தீங்கன்னா ஒரு ரவா ஒரு வெசல் சப்பாத்தி வேணும்ட்டா எங்க அப்பாவை வந்து ஆர்டர் பண்ணுங்க ஆர்டர் பண்ணுங்கன்னு சொல்லிட்டா அந்த அண்ணா சொல்றத கேட்கறதுக்காகவே நாங்க அதே அடுத்து மல்லி கொடுக்கிறேன். கார சட்னி அது கொஞ்சமாவே வச்சுக்கலாம். ஆக்சுவலி அந்த நல்லெண்ணெய் போட்டனால அந்த காரம் வந்து அவ்வளவா தெரியாது. ஓகே, இன்னொரு தோசையும் எடுத்துட்டு டேஸ்ட் பண்ணிடலாம். சட்னி கொஞ்சம் எடுத்துட்டு காரம் அப்படியே மாடி. Cheers. Cheers. ரொம்ப காரம் மட்டும் நீங்கள் கொஞ்சம் கம்மியாகவே போட்டுக்கோங்க. இந்த சட்னியில் பண்ணிங்கன்னா செம்மையாக இருக்கும். செம்மையாக இருக்கும். ஸோ இந்த வீடியோவை நாங்கள் இதோட அப்படியே தமிழுக்கு ஒரு போஸ் கொடுத்துருங்க. ஓகே, ஸோ இந்த வீடியோவை நாங்கள் இதோட முடிச்சுக்கலான் இருக்கோம். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் உங்களுக்கு வேற ஏதாச்சும் சட்னி வேணாலும் இந்த சீரீஸ்ல ஆட் பண்ணா சொல்லுங்க, கமெண்ட்ல பண்ணுங்க. நான் வந்து ஆட் பண்றோம். ரெசிபி தெரியலனாலும் நாங்க தேடியாச்சும் ஆட் பண்றோம். நிறைய சட்னி எனக்கு தெரியும். ஆமா, கண்டிப்பா மதுரை ஸ்டைல், கிராமத்து ஸ்டைல் எல்லாமே நெக்ஸ்ட் நான் போட்டுட்டே இருக்கேன். ஆமா, கண்டிப்பா அவர் வந்து பண்ணுவாரு. எனிவேஸ் இன்னொரு வீடியோல பார்க்கலாம். பாய்.